ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 3 நாள் வந்து இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஸோ இந்த 3 நாளைக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலா இதுல எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின். டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருப்போம். நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க். ஓகேவா? சோ இப்பவே நீங்க நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் ரியல் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு எக்ஸாம் பத்தின அந்த ஃபியர் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டைரக்டா படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் தான் நான் என்னோட முதல் டெஸ்டே கொடுப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதோட ஸ்கோர் வந்து கம்மியா தான் வரும். ஓகேவா? சோ நீங்க இது வரைக்கும் சிலபஸ் முடிக்கல அப்படின்னாலுமே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எது உங்களோட வீக் ஏரியாஸ், எது உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ், எப்படி ஒரு எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கரெக்டான இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால எல்லாருமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. சோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்றத நீங்க மொபைல் போன்லயே அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல, அதாவது லேப்டாப் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ மொபைல் போன்ல எப்படி அட்டன் பண்ணணும்னா, நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கணும். சோ லேப்டாப்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சோ தமிழ் மீடியம்க்கு வேற லிங்க் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்க்கு வேற லிங்க் இருக்கும். சோ ரெண்டுல எந்த லிங்கை கிளிக் பண்ணணுமோ அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் மொபைல்ல எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? சோ ஆப் ஓபன் பண்ணதும் சோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கோடு வந்து இங்க கொடுத்திருப்போம். அந்த கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். சோ அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு இங்க டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்னு 3 டேப் வந்து கொடுத்திருப்போம். உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் ஏதாவது வேணும், இல்ல ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் வேணும்னா இந்த டாக்குமெண்ட் டேபுக்குள்ள ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின், புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டெஸ்ட் தான் அட்டன் பண்ண வந்திருக்கீங்கன்னா இந்த 3வது டேபுக்கு வாங்க. சோ இந்த டெஸ்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து ஓபன் ஆகும். அதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபோல்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டெஸ்ட் வந்து ஓபன் ஆகும். ஒன்னு வந்து ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் இங்கிலீஷ், அடுத்து வந்து ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ். ஓகே, சோ நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா இதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே வேற வேற கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இங்க இருக்க ஆன்சரை பார்த்துட்டு வந்து இதுலயும், இதுல இருக்க ஆன்சரை பார்த்துட்டு வந்து இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனாலதான் உங்களுக்கு வேற வேற கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சோ இந்த சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 3 டேஸ்க்குள்ள எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எதுக்காக வீக்கெண்ட்ல கொடுக்குறோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட்ல தான் அவைலபிளா இருப்பீங்க. சோ காலேஜ் லீவ் இருக்கும், அதே மாதிரி ஆபீஸ்லயும் உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே வந்து லீவ் இருக்கும். சாட்டர்டே ஒருவேளை ஆபீஸ் இருந்தாலும் சண்டே வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும். ஓகேவா? சோ அதனால இப்போ சாட்டர்டே நைட் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு சண்டே மார்னிங் கூட நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். சண்டே நைட் அட்டன் பண்ணிட்டு மண்டே மார்னிங் கூட அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால 3 டேஸ் வந்து இந்த டெஸ்ட் லைவ்ல கொடுத்திருக்கோம். சோ இந்த 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனாலதான் இதோட நேம் வந்து லைவ் டெஸ்ட்னு வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இந்த 3 நாளைக்குள்ள நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த டெஸ்டோட லிங்கை நீங்க வேற ஏதாவது குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு எங்க இருந்தாலும் எல்லா குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க பாத்துக்கலாம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல என்டிபிசி எக்ஸாமுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கிறதையும் இந்த டெஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்புக்கு இந்த டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்டோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. சோ இது ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? சோ யாருனாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட், ஆப் டவுன்லோட் பண்ணலனாலுமே நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணியும் டைரக்டா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சோ கொடுத்திருக்க டைமும் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கோம். சோ அப்போ அந்த 1.5 மணி நேரமும் டெஸ்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ணணும். பக்கத்துல உட்காந்து
வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு சரி சாதாரண டெஸ்ட் தானே, ஃப்ரீ டெஸ்ட் தானே, சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்லாம் அட்டன் பண்ணாதீங்க. இப்ப நடந்து முடிஞ்ச ஏஎல்பி எக்ஸாம்ல எல்லாம் எப்படி டெஸ்ட் கேட்டிருக்காங்களோ, கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெடி பண்ணதான் இந்த லைவ் டெஸ்ட். அதனால ரொம்ப சின்சியரா அட்டன் பண்ணுங்க. 100க்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுங்கிறத செக் பண்ணுங்க. எவ்வளவு கரெக்டா போட்டிருக்கீங்க, எவ்வளவு நெகட்டிவ்ல விட்டுருக்கீங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் அட்டன் பண்ணும்போது உங்களோட என்ன சொல்ல உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மேக்ஸ்னா கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் வந்தாதான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். சோ அதனால ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தெரியாத கொஸ்டினை சும்மா அடிச்சு விட்டுருவாங்க. சோ அப்படி தெரியாத கொஸ்டினை சும்மா கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டினுக்கு 1/3. ஓகேவா? அப்போ நீங்க எல்லா கொஸ்டினையும் நெகட்டிவ்ல விடுற மாதிரி ஆயிடும். அதனால 100% ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சா மட்டும் சூஸ் பண்ணுங்க. அந்த பழக்கத்தை இப்பவே சின்ன சின்ன டெஸ்ட், இப்பவே நாம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட், டெஸ்ட் பேட்ச்ல இந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது உங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே 100% அக்யூரசியை நீங்களே மெயின்டைன் பண்ணிடுவீங்க. எங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன், இன்னொன்னு வந்து ஹார்ட் ஒர்க். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனுக்கு. டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். அதாவது அக்யூரசி அப்படிங்கறத நீங்க மெயின்டைன் பண்ணணும். அக்யூரசி அண்ட் ஸ்பீடு இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்லயும் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 100% அக்யூரசியா மெயின்டைன் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 90% அக்யூரசியாவது மெயின்டைன் பண்ண பாருங்க. சோ எப்பவுமே 100% அக்யூரசி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அப்பவே நீங்க உறுதியா இருக்கலாம். கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் ஈஸியா இருக்கோ டஃபா இருக்கோ அது வேற விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஓகேவா? சோ இப்பவே இந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு போருக்கு போற மாதிரி. போருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி தயாராகும் அதே மாதிரி தான். அவ்வளவு காம்படிஷன் இருக்கும். அவ்வளவு பேரை வீழ்த்தினாதான் நாம என்ன பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். அப்ப நாம இங்க வச்சு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான நுணுக்கங்கள் என்னங்கிறத பார்த்து கரெக்டா இது பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளான் மாதிரி பெர்ஃபெக்டா போட்டுக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி மத்தவங்களை விட நமக்கு தான் தெரியும். நாம எதுல வீக், எதுல ஸ்ட்ராங், எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கறத கரெக்டா ஒரு இது மாதிரி கொண்டு போனா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதனாலதான் உங்களுக்கு அப்பப்போ லைவ் டெஸ்டும் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களால பெய்டு டெஸ்ட்ல ஜாயின் பண்ண முடியல. சோ அப்போ இந்த லைவ் டெஸ்டாவது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சோ பெய்டு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 499 தான் பிரைஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்திருக்கோம். செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சப்போஸ் நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஓபன் ஆகும். சோ இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டெஸ்ட் ஓபன் ஆகும். சைட்ல இங்க ஒரு இது இருக்கும். சோ நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அதுல 1 2 3ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் போட்டிருப்போம். சோ இதுல எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஒரு கொஸ்டின்ல ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க வந்து 1.5 மணி நேரத்துல உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதோ, இந்த சைட்ல டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட்டே கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே சப்மிட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் என்ன எல்லாத்தையுமே அதுவே கால்குலேட் பண்ணி காட்டிடும். ஓகேவா? சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீடைல்டு சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். சோ இதுல சொல்யூஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே? சப்போஸ் நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா தமிழ் மீடியமோட லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஓகே? சோ தமிழ் மீடியமோட லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்டா அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர் எல்லாம் பார்த்துட்டு வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து இங்க வந்து டீடைல்டா கொடுத்திருப்போம். சோ சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு டீடைல்டா ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ டெஸ்ட் அட்டன் பண்றது 1.5 மணி நேரமா இருந்தாலும் நீங்க அனலைஸ் பண்றது 3 மணி நேரமா இருக்கணும். சோ நான் சொன்ன மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி டைரக்டா சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டாவும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்க. சோ ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க டெஸ்டோட லிங்கை நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணிடலாம். எந்த குரூப்ல எல்லாம் இருக்கீங்களோ எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணட்டும். ஏன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரயில்வேல நிறைய பேரை கொண்டு போகணும். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கோ எல்லாருக்கும் தெரியுதோ அதே மாதிரி
மாதிரி ரயில்வே எக்ஸாமை பத்தியும் அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தியும் ஒரு அவேர்னஸ் கொண்டு போனோம். ஸோ இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்திருக்க டெஸ்ட் லிங்கை முடிஞ்ச அளவுக்கு நிறைய குரூப்புக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு நீங்களும் டெஸ்ட் நல்லா பண்ணுங்க, ஸ்கோர் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்து அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நான் யூடியூப்ல தனி வீடியோவா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நான் இப்பதான் மேம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. நான் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து 3 டேஸ் தான் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். எத்தனை டைம்னாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்ப இருக்க கரண்ட் பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 1999 பே பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணுங்க. சப்போஸ் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸுக்கான ஆஃபர் வந்து எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதுல லக்ஷ்மி மேக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.